சிங்கிள் பர்சனா ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி எப்படி ஸ்டார்ட் பண்றது? இல்ல ஆல்ரெடி நான் டிஜிட்டல் மார்க்கெட்டரா இருக்கேன். அனதர் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் மேக் பண்ணணும். ஸோ எப்படி ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்றது? யா தெர் இஸ் அ வே. பட் கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் அவ்வளோ காம்படிட்டிவா இருக்கு. ஒரு சர்வீசஸ்க்கு 50,000 to 1 lakh ருபீஸுமே சார்ஜ் பண்றாங்க. அதே சர்வீசஸை ஒரு சில பேர் 5,000 ருபீஸ்க்கும் ஒர்க் பண்ண ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த காம்படிட்டிவான மார்க்கெட்ல எப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்றது? அண்ட் மேபி நீங்க யோசிக்கலாம், ஈவன் தோ எனக்கு ஸ்கில்ஸ் இருந்தாலுமே எப்படி கிளைண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது, எப்படி ரீச் அவுட் பண்றது அண்ட் சேல்ஸ் எப்படி க்ளோஷர் பண்றது, அட் த சேம் டைம் அடிஷ்னலா ஒரு ஹியூஜ் இன்கம் ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தீங்கன்னா, வித் த ரைட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ராப்பர் அப்ரோச் யூ கேன் பிகம் அ ஃப்ரீலான்சர் அண்ட் பில்ட் யோர் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வித்வுட் எனி ஒன்ஸ் சப்போர்ட். Hi guys, this is Mazhar. I'm a performance marketer. I help marketers and business owners like you to grow your business and career faster with result-driven strategies. If you are into this field, please consider subscribing so that you won't miss any of my future videos. Let me ask you one simple question. நீங்க எதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க? Because digital marketing is a broad field. இதுல performance marketing, content marketing, SEO, email marketing, web development, graphic designing, video editing இந்த மாதிரி இவ்வளவு கேட்டகரிஸ் இருக்கு. மோஸ்ட்லி ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் மேக் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னா, எல்லா சர்வீசஸ் அண்ட் கேட்டகரிஸ்லுமே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது உங்களை யாரும் எக்ஸ்பர்ட்டா கன்சிடர் பண்ண மாட்டாங்க, உங்களை ஜெனரலிஸ்டா தான் பார்ப்பாங்க. ஸோ உங்க சர்வீசஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் எதுவுமே ப்ரியாரிட்டைஸ் பண்ணாதனால நீங்க ஹியூஜா சார்ஜ் பண்றது ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். அட் சம் பாயிண்ட் நீங்க பர்ன் அவுட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இன்ஸ்டேட் நீங்க என்ன பண்ணலாம், இந்த 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், ஏதோ ஒரு சர்வீஸ் பிக் பண்ணிக்கோங்க, லைக் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், எஸ்இஓ, இமெயில் மார்க்கெட்டிங், வாட் எவர் இட் இஸ். செகண்ட் கோல், லைக் லீட் ஜென்ரேஷன்ல ஒர்க் பண்ண போறீங்களா, இல்ல இகாமர்ஸ் சேல்ஸ்ல ஒர்க் பண்ண போறீங்களா, இல்ல பிராண்டிங் பண்ண போறீங்களான்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட், இண்டஸ்ட்ரி. அட்லீஸ்ட் பிக் 3 to 5 இண்டஸ்ட்ரீஸ். லைக் லீட் ஜென்ரேஷன் வரும்போது ரியல் எஸ்டேட், மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல், எஜுகேஷன், டெக், ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் பிக் பண்ணிக்கோங்க. ஆர் எல்ஸ் இகாமர்ஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா ஃபேஷன், எலக்ட்ரானிக்ஸ், ஃபர்னிச்சர், பியூட்டி இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க இண்டஸ்ட்ரீஸ் பிக் பண்ணதுக்கப்புறம் நீங்க ஃபோர்த் ஸ்டெப் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் ஆஃபர்ஸ். ஒரு கிரேட் ஆஃபர் நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஆஃபர் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே நீங்க அந்த டீல் க்ளோஷர் பண்ற அளவுக்கு இருக்கணும். இட் ஷுட் பி லைக் எ வின்-வின் சிச்சுவேஷன் ஃபார் போத் ஆஃப் யூ. ஸோ ஒன்ஸ் நீங்க ஆஃபர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் யூ நீட் டு ஃபாலோ த ஃபைனல் ஸ்டெப் கால் அவுட்ரீச். அவுட்ரீச்னு வரும்போது மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் அண்ட் டார்கெட்டட் பிசினஸ்க்கு ரீச் அவுட் பண்ண முடியும். லைக் வாட்ஸ்அப் மெசேஜ், இமெயில் அவுட்ரீச், இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ், லிங்க்டின் டிஎம்ஸ். ஸோ இந்த அவுட்ரீச் ப்ராசஸ் நீங்க கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ரிப்ளை மெசேஜஸுமே வரும். அதுக்கப்புறம் நீங்க மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி உங்க சர்வீசஸ் பிச் பண்றது ஒன்றும் இல்லாம அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது டெஃபினெட்லி யூ கேன் க்ளோஷர் த டீல் ஃபார் ஷோர் வித்வுட் ஸ்பெண்டிங் மணி. ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் டீல் க்ளோஸ் பண்றது தான் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸி ஆகிடும். பிகாஸ் யூ நோ த ஃப்ரேம் ஒர்க்ஸ், யூ நோ த ஸ்ட்ராட்டஜி, யூ நோ தி ஆஃபர்ஸ் அண்ட் க்ளோசர் டெக்னிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை ரிப்ளிகேட் பண்ணும்போது யூ கேன் க்ளோஸ் மோர் டீல்ஸ் தேன் பிஃபோர். ஜஸ்ட் இமேஜின், நீங்க ஏதோ ஒரு ஸ்கில்ல ஸ்பெஷலைஸா இருக்கீங்க அண்ட் அந்த ஸ்கில் எப்படி மானிட்டைஸ் பண்றது, எப்படி அனதர் இன்கம் ஸ்ட்ரீம் மேக் பண்றது அண்ட் ஒரு சோலோ பர்சனா ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ்டா இருந்தீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட், பிகாஸ் வி ஹேவ் கிரியேட்டட் எ ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் டு மானிட்டைஸ் யோர் ஸ்கில்ஸ். நீஷ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, ஹை irresistible ஆஃபர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, எஃபெக்டிவா எப்படி அவுட்ரீச் பண்றது, சேல்ஸ் எப்படி க்ளோஷர் பண்றது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்படி உங்க சர்வீசஸ்க்கு பிரைசிங் செட் பண்றது அண்ட் நீங்க ஒர்க் பண்ண போற ப்ராஜெக்ட்ஸ்க்கு எப்படி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மீடியா பிளானிங் கிரியேட் பண்றது எல்லாமே லேர்ன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் யூ வில் ஆல்சோ கெட் லைவ் ட்ரைனிங் செக்ஷன்ஸ் அண்ட் லைஃப் டைம் சப்போர்ட் டு கிரியேட் another ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபியூ ஸ்லாட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ புக் யோர் ஸ்லாட் as soon as possible. கரண்ட் மார்க்கெட்ல 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட், சர்வீஸ் ஃபீ அதிகமாக சார்ஜ் பண்றாங்க, அட் த சேம் டைம் அதுக்கான ரிசல்ட்ஸுமே ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் ஹியூஜா ரெவன்யூ மேக் பண்றாங்க, அட் த சேம் டைம் இதை ப்ரொமோட் பண்ற ஏஜென்சிஸ் ஆர் ஃப்ரீலான்சர்ஸுமே வந்து ப்ராஃபிட்டபிளா தான் இருக்காங்க. ஸோ இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா 5,000 10,000 ருபீஸ் தான் சார்ஜ் பண்றாங்க, பட் வென் கம்ஸ் டு ரிசல்ட்ஸ் நத்திங். ஏன் இவங்க கம்மியா சார்ஜ் பண்றாங்கன்னா, பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் டு பிரிங் ரிசல்ட்ஸ் டு த பர்டிகுலர் பிசினஸ். ஸோ சேஃபர் சைடா ப்ளே பண்றாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹியூஜா ஏர்ன் பண்ணவும் முடியாது, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கிரெடிபிலிட்டி இருக்காது, அட் த சேம் டைம் நீங்க ப்ராஃபிட்ஸ் மேக் பண்றது கூட ரொம்பவே டிஃபிகல்ட் ஆயிடும். நவ் லெட்ஸ் டாக் அபவுட் சம் பிசினஸ் ஸ்டஃப். யூ நோ வாட், ஆவரேஜா ஒரு பர்சன் 7 to 8 ஆட் அக்கௌண்ட்ஸ் வந்து ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் டேக் 7 டிஃப்ரெண்ட் பிசினஸஸோட ஆட் அக்கௌண்ட், லைக் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஆர் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் நீங்க மேனேஜ் பண்றீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீ 20K சார்ஜ் பண்ணாலுமே அரௌண்ட் 1.4 lakh rupees மந்த் ஆன் மந்த் உங்களால மேக் பண்ண முடியும். மோர் ஓவர் இதுக்குன்னு சொல்லி ஒரு ஹியூஜ் டீம் உங்களுக்கு தேவைப்படாது. வித் ஃபியூ ரிசோர்சஸ் யூ கேன் ஸ்கேல் யோர் பிசினஸ் லைக் எனிதிங்.
ஆல்ரெடி நீங்க மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இருக்கலாம், ஆர் எல்ஸ் இப்போதான் உங்களோட ஃப்ரீலான்சிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். கரண்டா இந்த ஃப்ரீலான்சிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரிலேட்டடா என்ன சேலஞ்சஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை டு மேக் எ வீடியோ ஆன் தோஸ் சேலஞ்சஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபிளா இருந்திருக்கும் நம்புறேன். ப்ளீஸ் ஹிட் த லைக் பட்டன் அண்ட் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அண்ட் உங்க சர்க்கிள்ல யாராச்சும் ஃப்ரீலான்சிங் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லி கன்ஃபியூஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, so that they will also get benefited. So thanks for watching. We'll see you in the next one. Until then, Mazhar signing off.